ஜெருசலம் வந்து ஒரு டேஞ்சரான பூமி. என்னன்னா அல்லாஹ்வுடைய அடியார்கள் பொறுத்த வரைக்கும் யாராவது முஸ்லிம்கள் மூமின்கள் அந்த பூமியை கையில வச்சிருந்தா அப்படின்னா, ஒழுங்கா நடந்தா அந்த பூமி ஞாபகத்தா இருக்கும். அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூமி உங்களுக்கு அசாபா மாறிடும். இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? கடுமையான சோதனைகள் மூலம் அவரை அல்லாஹ் சோதித்தான். யார? இப்ராஹிம் நபி அவங்களை வந்து அல்லாஹ் சோதித்தான். அவர் அதில் வெற்றியும் பெற்றார். பிறகு அல்லாஹ் அவரை அனைத்து மனிதர்களுக்குமான மார்க்க தலைவராக ஆக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது ஜெருசலம் ஒரு ஊர் அல்லாஹ் எப்போ கொடுப்பான் அப்படின்னா, ஒரு ஆட்களுக்கு அல்லாஹ் எப்போ கொடுப்பான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சோதனையிலிருந்து அந்த அந்த நபரை வந்து கடக்க செய்யும். இது பாருங்க, இப்ராஹிம் நபி பத்தி அல்லாஹ் சொல்றான். பல சோதனைகள் அல்லாஹ் அங்க கொடுத்தான். பல சோதனைகள் எல்லாம் கொடுத்து நெருப்புல எல்லாம் இறங்க சொல்லி இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவரை செலக்ட் பண்றான். செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்? ஜெருசலமை கிஃப்டா கொடுக்குறான். அப்போ இப்ராஹிம் நபியே அல்லாஹ் சும்மா கொடுக்கல ஜெருசலம். அப்ப கஷ்டப்படுத்தி தான் ஜெருசலம் கொடுப்பாங்கிறது ஒரு பாயிண்ட். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜெருசலம் வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய சிரமம் கொடுக்கணும். நேர்மையான பாதையில அல்லாஹ்வை திருப்தி அடைய வைக்கணும். குறுக்கு வழியில ஜெருசலமை கையில எடுக்க கூடாது. எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அஸாப் வரும் அப்படிங்கிறது இது ஒரு மேட்டர்.